சிலுவையில அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால பிதாவாகிய தேவனுடைய இருதயம் நம்மேல் கிருபை பாராட்ட முடிகிறது. அவர் ரத்தத்தை பார்க்கிறாரு, மனுக்குலத்தின் பாவத்தை பார்க்கிறாரு. ஆனா நடுவுல சிந்தப்பட்ட தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு இரக்கம் கடந்து வருகின்றது. ஆமென். எபிரேயர் 4வது அதிகாரம் கடைசி வசனம் எழுதியிருக்குது. ஆகவே நம்ம இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் பண்ணும் கிருபையை பெறவும் நம்ம கிருபாசன தண்டையில எப்படி சேரணுமா? தைரியமாய் சேர கடவோம். இனி பயம் இல்லை. ஒருவேளை அதற்கு முன்பதாக கர்த்தருடைய பெட்டியை தொட்டா உடனே அடி விழுந்துருது. எட்டி பார்த்தா 50,000 பேருக்கு மேல செத்து போயிடுறாங்க. அதை சரியா தூக்காட்டினா அடி விழுந்துருது, செத்து போயிடுறாங்க. ஆனா இன்றைக்கு கிருபாசன தண்டையில தைரியமாய் நீங்களும் நானும் போய் நிற்க முடிகிறது என்றால் அன்றைக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு மகாராஜா சிலுவையில எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். அதுல தேவ இரக்கத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுத்து விட்டார், தேவ கிருபையையும் நமக்கு பெற்றுக் கொடுத்து விட்டார். அவருடைய பரிபூரண கிருபையினாலே நம்ம எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு கிருபை நமக்கு எப்படி இறங்கி வருதுன்னா அன்றைக்கு இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் மீட்பு உண்டானதினால் தானே நாம் கிருபையை பெற்றுக்கொள்கின்றோம். ஆமென்.